அன்யாஹசிங் ஆமீஸ். ஹாய்டா. நான் ஒரு 3 days பக்கம் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் இருக்குது. லைக் வந்து இந்த எஃப்எஃப் அவ்வளோவா யாருக்கும் பிடிக்காத மாதிரி நான் நினச்சிட்டேன். அண்டு என்னோடய சிஸ்டர்ஸ் சொன்னக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு. ஸோ அதனால் மட்டும் அவங்களுக்காக கண்டிப்பாக இந்த வீடியோவை இந்த எஃப்எஃப்பை கண்டினியூ பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். அண்டு தொணத்தொன்னு பேசாமல் வாங்க எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். லவ் ரிட்டன் இன் பிளட்டோட 4th பார்ட் தான். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோன்னா, அந்த க்ரைம் பண்ணுற அந்த சஸ்பெக்ட் இருப்பார்ல, அவர் அந்த டார்க் பிளேஸில் இருக்கார். அவர் வந்து இந்த மாதிரி பிளட் மூன் கேஸ் இன்னும் க்ளோஸ் ஆகல அந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம்டா. யூனிவர்சிட்டி ஆஸ் யூஷுவல் மார்னிங் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஸோ ஜின்னோட கிளாஸ் 401 ரூம், எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைம் ஜின் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. ஸோ எல்லாரோட கவனமும் அவர் பக்கம் போகுது. அவர் போயிட்டு அவரோட போர்டில் ஃபஸ்ட் லெட்டர் எழுதுறாரு. ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி ஒரு வேர்ட் அலிபி அப்படின்னு எழுதுறாரு. ஸோ எல்லாரும் அதை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஒயனை பொறுத்த வரைக்கும் அவள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அவர் என்ன எழுதியிருக்காருன்னு கவனிக்கல. இந்த தடவை நோட்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவள் என்ன பண்ணுறான்னா, அவளோட தாட்ஃபுல்லாக 1998 அந்த ரெக்கார்டில் இவரோட நேம் எப்படி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அதே ஏஜில் இன்னும் எப்படி இருக்கார், இவருக்கு எப்படி ஏஜே ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒயன் யோசிச்சுட்ருக்கா. ஸோ அந்த டைமில் ஜின், ஓகே எல்லோரும் அங்கே லிசன் பண்ணுங்கள். அலிபி எப்பயுமே ஒரு கிரிமினல் அலிபியை யூஸ் பண்ணுவான். வெப்பன்ஸை விட அலிபியை தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவான் அப்படின்னா எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ எல்லோரும் கவனிக்கிறாங்க. அப்போ ஜின் சொல்கிறாரு, இந்த ப்ரொஜெக்டரை பாருங்கள். ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் ஒரு பிஸ்னஸ்மேன் கொலை பண்ணப்பட்டிருக்கான். அவர் இறந்த டைம் 9:15. ஸோ அதே டைமில் ஒரு ப்ரொஃபஸர் 120 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன் நடத்திட்டுருக்காரு. பட் அவரையும் சஸ்பெக்டாக பார்க்குறாங்க. ஸோ இந்த மர்டரை அவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி நோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜின் லைட்டாக சிரிச்சிட்டு, இல்லை இதுதான் அலிபி. அண்டு கிரிமினல் யாரும் அவங்க பண்ணுற க்ரைமை டைரெக்டாக பண்ண மாட்டாங்க. அண்ட் அவங்க அந்த மர்டருக்கு யாரையாவது கமிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக சிரிக்கிறாரு. ஸோ ஒயன் எழுதிட்டு இருந்த ஹேண்ட்ஸ் அப்படியே நின்றுச்சு. அவள் பெண்ணை நிறுத்திட்டு அப்படியே சாரை பார்க்குறா. ஸோ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஆஃபீஸ்க்கு ஜின் போயிட்டாரு. ஒயன் பின்னாடி போயிட்டு, சார் நீங்கள் இன்றைக்கி சொன்னது கரண்ட் மர்டருக்கும் அப்ளை ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, ஜின் அவளை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து, இன்வெஸ்டிகேட்டர் எந்த பாசிபிலிட்டிஸும் நம்ம விடக்கூடாதுல்ல. ஸோ அப்படின்னு அவர் டைரெக்டாக சொல்லாமல் ஒரு க்ளூ கொடுக்குறாரு. ஒயன் அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்துட்டு எழுத ஆரம்பிக்கிறா. அப்போ மர்டர் பண்ணுறது ஒருத்தன், பட் உண்மையான கிரிமினல் வேற ஒருத்தன் அப்படின்னு எழுதுறா. ஸோ அப்படியே டைரக்டர் காங்ஹாங்குவோட ஆஃபீஸில் பார்த்தா எல்லாருமே அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே ஒரு போர்டு இருக்குது. அதில் விக்டிம் ஃபோட்டோஸ் அண்ட் சஸ்பெக்ட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் இவர் கையில் இருக்க மார்க் எடுத்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு, இந்த மர்டர்ஸ்லாம் அக்யூரேட்டாக வித்தின் 24 hours கிம்மோட கிளாஸ்க்கு அப்புறம் நடந்திருக்கு. ஸோ ப்ரொஃபஸர் கிம்க்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கும்போது ஜூனியர் எழுந்திரிச்சு, சார் அப்போ சஸ்பெக்ட் ப்ரொஃபஸர் கிம்மா இருப்பாரா அப்படிங்கும்போது, மேபி அவர் யாரோ ஃப்ரேம் பண்ணணுன்னு கூட இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ அதே டைம் ஒயன் ஒரு லைப்ரரி ரூஃப் டாப் மேலே உட்காந்துட்டு அந்த ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டுருக்கா. அந்த டைம் வந்து திடீர்னு பின்னாடி இருந்து அவளுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ அவள் டேர்ன் பண்ணி பார்க்குறா. அங்கே வந்து ஒரு என்வலப், அதாவது ஒயிட் கலர் என்வலப் இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக திரும்பி பார்க்குறா. யாரும் வந்துட்டு போன மாதிரியே தெரில, பட் அது சென்ட் ஆகிடுச்சு இவளுக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அவளுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் அதில் 1998ஓட ஃபேக்கல்ட்டிஸோட ஃபோட்டோ, அதுவும் யூனிவர்சிட்டி முன்னாடி எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ இருக்குது. அண்ட் ஆல்சோ அதில் ஜின்னோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதுவும் இப்போ எப்படி இருக்காரோ அப்படியே இருக்குது. ஒயனுக்கு பெரிய ஷாக். அவளுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அந்த ஃபோட்டோவை பேக் சைட் பார்க்குறா. அதில் ஒரு வேர்டிங்ஸ் இருக்குது, அவர்கிட்ட போய் கேளு உங்களுக்கு ஏன் இன்னும் ஏஜ் ஆகலைன்னு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ அது பார்த்துட்டு அவன் நிற்கும்போது ஒரு ஃபெமிலியரான வாய்ஸ் அவளுக்கு கேட்குது, மிஸ் ஒயன் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்க்குறா, அது ஜின்னு தான். ஸோ அவள் கையில் இருக்க ஃபோட்டோவை கடகடன்னு அவளோட நோட் புக்கில் ஒழிச்சு வச்சுட்டு அப்படியே நிற்கிறா. அவர் வந்துட்டு மிஸ் ஒயன் அப்படின்னோன்னே ஐயோ ஒரு மாதிரி பயத்தில் முழிக்கிறா. அப்பயே தெரிஞ்சிச்சு ஜின்னுக்கு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு. ஸோ அவர் எதுவுமே கேட்கல.
இவ்வளோ டார்க்கான டைம், அதுவும் இவ்வளோ நேரம் இங்கேயே இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒயன் வந்து இல்லை சார் கிளம்பிடுவேன், ஓகே ரொம்ப டார்க்காக இருக்குது ஸோ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மெதுவாக பின்னாடி நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. வந்த மாதிரியே போகிறாரு. அப்போ பேக் சைடில் ஒயன் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறா. பார்த்துட்டு அவளே அவளுக்குள்ளே கொஷின் கேட்டுக்கிறா, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, ஹேர்லேருந்து எல்லாமே, யார் சார் நீங்கள், அண்டு உங்களுக்குள்ளே என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அதே சமயம் ஜின்னா நடந்து போயிட்டுருக்காருல, ஸோ அவரோட ஃபேஸை பார்த்தா அவருக்கு ஆல்ரெடி இவங்க ஒயின்ட்டு அந்த ஃபோட்டோ இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஸ்மைலோட அண்ட் ஆல்சோ எதுவுமே தெரியாத மாதிரி அவர் நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அடுத்த டே மார்னிங் ஆகுது. யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே என்ட்ரி ஆகிற அந்த கேட்லேருந்தே ஒயன் அப்படியே ஜின்னை வந்து பார்த்துட்டே இருக்கா, அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவள் வந்து இதை நம்ப விரும்பலை, பிகாஸ் அவளுக்கு எவிடன்ஸ் வேணும், ஓகேவா. ஸோ அவள் இதை நம்பலை. அவள் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நான் போய் கேட்டக்கூடாது, அதுக்கு எனக்கு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவர் எப்பயும் போல் இன்னைக்கு கிளாஸ்க்கு வராரு, வந்துட்டு போர்டில் எழுதுறது. அப்சர்வ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். ஒரு சஸ்பெக்டை நீங்கள் சஸ்பெக்ட்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க அப்சர்வ் பண்ணி என்ன மிஸ்டீரியஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எழுதிட்டு அண்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ ஒயன் அப்படியே ஜின்னை பார்க்குறா, இது சார் எனக்காகவா சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி. அண்டு இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒயன் அன்றைக்கி ஃபுல்லாக ஜின் பின்னாடியே சுற்றுறா. லைக் வந்து அவர் சாப்பிட போகிறது டைமு, தென் வந்து ஸ்டாஃப்ஸ் கூட அவர் இருக்கிறது, அண்ட் வந்து அவர் லைப்ரரி போகிற டைம், ரூஃப் டாப் பக்கம் அந்த ரவுண்ட்ஸ் போகிறது, தென் அதுக்கப்புறம் அவரோட ஆஃபீஸ் ரூம் போகிறதுன்னு எல்லா இடத்துலையுமே போயிட்டுருக்கா. அவளுக்கு எதுவுமே வந்து தப்பாக தெரியல, பிகாஸ் அது எல்லாமே நார்மலாக இருக்குது. அவளுக்கு ரொம்ப குழப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ரூமர்ஸ் அவரை பற்றி, அதாவது அவர் டார்க் டைமில், அதாவது நைட் டைமில் அவரை பார்க்க முடியாது, தென் வந்து எந்த ஃபேக்கல்ட்டி மீட்டிங்கும் அவர் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, அண்டு அவரோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்லாம் ரூமர் போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து ரூமர்ஸ்ன்றனால ஸ்கிப் பண்ணிடுறா. ஸோ இப்படியே டேஸ் போகுது. ஸோ அதே டைம் இங்கே டிடெக்டிவ் காங் அவர் சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதில் பார்த்துட்டு இருக்கும்போது இவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. லைக் வந்து ஒவ்வொரு மர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடியும் கேம்பஸ்குள்ளே யாரோ ஒரு பர்சன் வராங்க. லைக் வந்து அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியும் இருக்காங்க, ஹூடி போட்டுட்டு, தென் சன்கிளாஸஸ் அண்ட் மாஸ்க்கு ஃபுல் கவர்டில் இருக்காங்க. அவங்க வந்து கேம்பஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறது மட்டும் தான் தெரியுது, அண்ட் ஆல்சோ அவங்களோட ஃபேஸ் தெரியல. பட் அவங்க திரும்பி போகிற மாதிரி எந்த வீடியோஸும் இல்லை, லைக் அவங்க வெளியே போகிற மாதிரி. அதனால் டிடெக்டிவ் காங் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாரு, அண்ட் அவருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சஸ்பீஷியஸாக தெரியுது. அண்ட் ஆல்சோ ஆஃபீஸர்ஸ்க்கும் அப்படி தான், அவங்க எங்கே தான் போகிறாரு, அவர் அப்படி அந்த பர்சன் எங்கே டிஸப்பியர் ஆகிறான் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப சஸ்பீஷியஸாக தெரியுது. ஸோ இதே டைம் ஜின்னோட ஆஃபீஸ்க்கு ஒயன் போகிறா. மே ஐ கமின் சார்? எஸ் ஒயன், உள்ளே வாங்க. சார் அசைன்மெண்ட்டோட டிராஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. ஸோ பார்த்துட்ருக்கும்போது கீழே அந்த ஃபோட்டோ விழுவுது, ஒரு ஃபோட்டோ. ஸோ ஜின் அதை பார்க்குறாரு. ஒயன், ஐயோ மறைச்சி வைக்க மறந்துட்டேனா, போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் எடுக்கிறார் ஜின். அண்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே பார்க்குறாரு. ஸோ ஒயனையும் பார்க்குறாரு. அண்டு அப்புறம் அதை ஒயன்ட்டே கொடுத்துட்டு ஸோ நீ ஏன் மேலே, அதாவது என்ன சஸ்பிஷியஸாக அண்டு சஸ்பெக்டாக பார்க்குற இல்லையா, என் மேலே உனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜின் கேட்கும்போது ஒயன் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கா. பட் அவளால் போய் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் எஸ் சார், நான் உங்களை பார்க்குறேன் தான், ஆமாம் உங்களை நான் சஸ்பெக்டாக பார்க்குறேன், பிகாஸ் எனக்கு புரியல, ஏன்னா ரெக்கார்ட்ஸில் உங்களோட நேம் அண்ட் ஆல்சோ அந்த ஃபோட்டோஸ், தென் என்னது இது, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே அந்த சேர்லேருந்து எந்திரிச்சிட்டு உனக்கு உண்மை தெரிஞ்சாகணுமா, பிகாஸ் சம்டைம்ஸ் கூட, அதாவது பொய்யான விஷயங்கள் கூட நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு சோர்ஸாக இருக்கும். உண்மைகள் தெரிஞ்சால் லைஃப் டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ ஒயன் அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. ஃபஸ்ட்டு நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது ஜின் அப்படியே மெதுவாக எந்திரிச்சு விண்டோ சைட் போகிறாரு. போயிட்டு அப்படியே அந்த ஸ்கையை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே யோசிக்கிறாரு. அண்டு அவர் திரும்பிட்டு நான் உனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஒயனுக்கு சரியான கடுப்பாக வருது. அண்ட் ஆல்சோ அவளுக்கு ஒன்றும் புரியலை, என்ன இவர் மறைக்கிறாரு அப்படின்னு.
ஸோ அந்த டைம் ஒரு டார்க்கான பிளேஸில் அந்த ஃபிகர், அதாவது எப்பயும் பார்ப்போம்ல அந்த ஹூடி பர்சன், அவர் தான் இருக்கார். ஸோ அந்த பர்சன் ஃபைனலி உன் மேலே டவுட் பட ஆரம்பிச்சிட்டா, இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போர்டு, அந்த செஸ் போர்டு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பிளாக் நைட் இருக்குல்ல, ஸோ அதை மூவ் பண்ணுறாரு. ஃபைனல் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு அவரோட ஃபோனில் அன்னோன், அதாவது ஒரு நம்பர் டயல் பண்ணுறாரு, என்ன நம்பர்னு தெரியல. அந்த நம்பரை டயல் பண்ணிவிட்டு அதில் வாய்ஸ் சேஞ்சர் ஆப் வச்சு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசுகிறாரு. டுமாரோ அந்த ஃபோல்டரை டிடெக்டிவ் காங்க்கு சென்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே நேரம் அந்த ஃபோல்டரை பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு போல்டான லெட்டர்ஸில் ப்ரொஃபஸர் கிம் சக்ஜின் எழுதியிருக்கு. சரி, அந்த ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய டசன்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஜின்னோட ஃபோட்டோஸ். 1998, 1999 அண்ட் 2001 அப்படின்னு எல்லா ஃபோட்டோஸும் இருக்குது. ஸோ அதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாத்துலேயுமே அவர் அப்படியே தான் இருக்கார், அவருக்கு ஏஜிங்கே ஆகலை. ஸோ இதில் இன்னொரு மேலே, அதாவது அதில் ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க, என்னென்னா த பர்ஃபெக்ட் சஸ்பெக்ட் ப்ரொஃபஸர் கிம் சக்ஜின் அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் டே டிடெக்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ் முன்னாடி ஒரு என்வலப் இருக்குது. ஸோ டிடெக்டிவ் காங்ஹாங்கு டோரை ஓப்பன் பண்ணும்போது அந்த என்வலப் இருக்குது. அதை பார்த்தா சென்டர் நேம் கிடையாது அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அதை எடுக்கிறாரு கையில். எடுத்தால் அதில் ஒரு சில ஃபோட்டோஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறாரு. பண்ணால் 1998 அண்ட் 1999, 2000 அண்டு அதுக்கப்புறம் இருக்க எல்லா ஃபோட்டோஸும் இருக்குது. ஸோ எல்லா ஃபோட்டோஸ்லேயும் ஜின்னோட ஃபோட்டோ இருக்குது. அண்ட் ஆல்சோ அதில் ஏஜ் ஆகவே இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஜின் கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. ஸோ எல்லாரோட கவனமும் அவர் மேலே ஆஸ் யூஷுவல் வந்துருச்சு. அவர் இன்னைக்கு எழுதுறது, எப்பயுமே க்ரைம் ஸ்பாட்டில் கிடைக்கிற எல்லா எவிடன்ஸையும் நம்பக்கூடாது, பிகாஸ் சம்டைம்ஸ் எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்புறம் பேக் சைட் திரும்பிட்டு எவிடன்ஸ் எப்பயும் நம்ம கண்ணுக்கு படுத்துன்றனால அதை நம்ம டைரெக்டாக அதை எவிடன்ஸை எடுத்துக்கூடாது. பிகாஸ் சம்டைம் சஸ்பெக்ட்ஸ் அவங்க ஒரு எவிடன்ஸை உருவாக்குவாங்க, பிகாஸ் அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்கள ஃப்ரேம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸோ சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஒயன் இதில் ஏதோ ஒரு முக்கியமான வேர்டிங் இருக்குன்றத கவனிக்கிறா. அவர் அப்படியே பார்த்துட்ருக்கா. அதே டைமில் டிடெக்டிவ் காங்ஹாங்கு இந்த யூனிவர்சிட்டியோட ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லா ரெக்கார்ட்ஸ்லேயும் பார்த்தா ஜின் அஃபீஷியலாக சேர்ந்துருக்கிறது 2024 இருக்குது. பட் வந்து அந்த ஃபோட்டோஸில் வந்து 1998 சேர்ந்துருக்கிறதா இருக்குது. ஸோ ஜூனியர் கேட்குறாரு, சார் அப்போ ஃபோர்ஜரியா இது அப்படிங்கும்போது, ஐ டோன்ட் நோ, பட் யாரோ ஒருத்தன் இவரை சஸ்பெக்டாக ஃப்ரேம் பண்ண நினைக்கிறான்னு நினைக்கிறேன், ஆர் இவரை இன்வெஸ்டிகேட் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து ஒயன் லைப்ரரியில் உட்காந்து அவளோட டிராஃப்டெல்லாம் ரெடி பண்ணிருக்கா அந்த அசைன்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த டைமில் டிடெக்டிவ் காங்ஹாங்கு வராரு. வந்துட்டு, மிஸ் ஒயன் சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா, அண்டு ஐ வாண்ட் டு ஆஸ்க் சம் கொஸ்டின் டு யூ அப்படின்னோடனே ஒயன் எஸ் சார் அப்படின்னு சொன்னோன்னா, ஓகே காஃபி ஷாப் அப்படின்னா எஸ் அப்படின்னா எல்லோரும் போகிறாங்க 2 பேரும். ஸோ காஃபி ஷாப் போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மிஸ் ஒயன், நீங்கள் மிஸ்டர் கிம், ப்ரொஃபஸர் கிம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்ட்ரிக்ட் அண்டு ப்ரில்லியண்ட் பட் சம்டைம் மிஸ்டீரியஸ், பட் ஐ டோன்ட் திங்க் ஹீ இஸ் அ கில்லர் அப்படின்னு சொல்கிறா. பட் ஒய் அப்படின்னு அவர் கொஷின் ரைஸ் பண்ணுறாரு. ஸோ எப்பயும் கிரிமினல் ஃபியர் க்ரியேட் பண்ணுறான், பட் ப்ரொஃபஸர் அதை எங்களுக்கு கிளியர் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக அவராக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னோன்னே, ப்ரில்லியண்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அதே டைம் ஒரு ரூஃப்டாப் மேலே அந்த ஹூடி போட்ட அந்த ஃபிகர் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஒரு பெரிய டெலஸ்கோப் மாதிரி வச்சு இவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்கு. அது அவங்க 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அண்ட் ஆல்சோ அந்த பர்சன் வந்து ஒரு நம்பருக்கு அதெல்லாம் சென்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து சொக்ஜினோட ஆஃபீஸ் காட்டுறாங்க. ஸோ சொக்ஜின் அவர் உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் அவருக்கு ஒரு என்வலப் கீழே வருது. ஸோ அதை எடுத்து பார்க்குறாரு. அந்த என்வலப்புக்குள்ளே ஒரு 3 ஃபோட்டோஸ் இருக்குது. அண்டு அதில் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஒயன் லைப்ரரியில் படிச்சுட்டு இருந்தது.
அண்ட் செகண்ட் ஃபோட்டோ இப்போ காங்ஹாங்குவும் ஒயனும் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து சென்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ ஹாஸ்டலுக்கு ஒயன் நடந்து போயிட்டுருக்கா, அந்த ஃபோட்டோஸும் சென்ட் ஆயிருக்கு. சின்ன ஒரு மாதிரி அதை பார்த்துட்ருக்காரு. ஸோ அதில் பேக் சைடில் எழுதியிருக்கு, இன்னும் எத்தனை நாள் உங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டை காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் அவர் பயத்தை வெளியே காட்டவே இல்லை. பட் அவர் கை இப்போ ஒரு மாதிரி லைட்டாக நடுங்க ஆரம்பிக்குது. அண்ட் ஆல்சோ அவர் கை ரொம்ப டைட்டன் ஆகுது. ஸோ அப்படியே வெளியே போய் அந்த விண்டோ சைட் பார்க்குறாரு. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சிரித்து விளையாண்டுட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க யாருக்கும் தெரியாது, அவங்க எல்லாரையும் அவங்களுக்கே தெரியாமல் ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறது. அன்றைக்கி நைட் ஆகுது. ஆஸ் யூஷுவல் 12 o'clock அந்த பில்டிங்கில் பெல் ரிங் ஆகும்ல, அதே மாதிரி இன்றைக்கும் பெல் ரிங் ஆகுது. ஸோ அந்த டைமில் ஒரு கார்டு, அதாவது செக்யூரிட்டி கார்டு இருப்பார்ல, அவர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைம் ரொம்ப பழைய பில்டிங், அது யூனிவர்சிட்டியோட மியூசிக் பில்டிங் ஒன்று. அந்த பில்டிங்லேருந்து வயலின் சவுண்ட் கேட்குது. அவர் போகிறாரு. உள்ளே போனால் அந்த மியூசிக் சவுண்டை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது பார்த்தா அங்கே வயலின் எதுவும் வாசிக்கலை, பட் அதோட மியூசிக் மட்டும் அந்த சேரில் ஓடிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அவர் ஆஃப் பண்ண முன்னாடி போகிறாரு. அந்த டைம் திடீர்னு இருந்த எல்லா லைட்ஸுமே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அவர் அந்த லைட்டை ஆன் பண்ணுறதுக்கு, அந்த மியூசிக் ஆன் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த லைட் ஃபுல்லாக ஆஃப் ஆகி அந்த இடம் டார்க்னஸ் ஆகுது. அண்ட் அடுத்த நாள் மார்னிங் அந்த செக்யூரிட்டி கார்ட் அன்கான்ஷியஸாக இருக்கார். ஸோ எல்லோரும் வராங்க. ஆஸ் யூஷுவல் டிடெக்டிவ் காங்ஹாங்கும் அந்த இடத்துக்கு வந்துட்டார். அவருக்கு அதே மாதிரி தான் அன்கான்ஷியஸில் இருக்கார், பிளட் இல்லை, லோ பல்ஸாக இருக்குது. அண்டு காங்ஹாங்கும் அந்த இடத்த சுற்றி பார்க்குறாரு. அந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் ஒரு காயின் இருக்குது, அது ஒரு பிளாக் ரூக் இருக்குது. ஸோ அதை அவர் எடுக்கிறாரு. அண்ட் எடுத்துகிட்டு அதை அந்த எவிடன்ஸ் பேக்குள்ளே போடுறாரு. அந்த டைம் அவரோட வாய்ஸ் அண்டு அவரோட மைண்ட் வாய்ஸ் என்னென்னா, நீ யாராக வேணா இருந்துட்டு போ, பட் இதெல்லாம் நீ ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. தூரத்தில் இருந்த காரிடாரில் ஒரு டார்க்கான ஒரு உருவம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த உருவம் இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கு. ஸோ அந்த சிரிப்பு இந்த தடவை ரொம்ப லவுடராக இருக்குது. அண்டு அது சொல்லுது ஆல்மோஸ்ட் செக் அப்படின்னு. அண்ட் அடுத்த நாள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜின் அவரோட கிளாஸ் ரூம் 401 நின்றுட்டுருக்காரு. அண்ட் அவர் போர்டு முன்னாடி நின்றுட்டு இன்றைக்கி எழுதுகிற வேர்டு என்னென்னா ஃபியர். ஸோ அந்த வேர்டு எழுதிட்டு அவர் அப்படியே பேக்ஸில் திரும்புகிறாரு சாக்கை வச்சுட்டு. அவர் சொல்கிற வேர்ட் ஃபியர்ஸ் இருக்க மெமரிஸை சேஞ்ச் பண்ணும், அண்டு ஃபியர்ஸ் விக்டிமை சேஞ்ச் பண்ணும், அண்ட் சம்டைம்ஸ் ஃபியர்ஸ் ஒரு இன்னசென்ட் விக்டிமை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த டைம் ஒயனுக்கு அவள் மைண்டில் வந்தது காங்ஹாங்கு லாஸ்ட்டாக வந்து அவர்கிட்ட பேசியிருப்பாங்கல்ல, ஸோ அது ஞாபகம் வருது. அப்போ அவள் யோசிக்கிறா, ப்ரொஃபஸர் மேலே தான் சஸ்பீஷியஸ் அண்டு சஸ்பெக்ட் வியூ அதிகமாகுது அப்படின்னு யோசிக்கிறா. அண்டு அவள் இதை யோசிச்சுட்டு கிளாஸ் முடிஞ்சு காரிடாரில் நடந்து போயிட்டுருக்கா. அப்படியே சும்மா ஒரு வாக் போயிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. லைக் ஏய் பார்த்தியா, அகெயின் ஒரு அட்டாக் நடந்துருச்சு. அண்ட் ஆல்சோ இதுவும் அதே பேட்டர்னில் இருக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல. அண்ட் யூனிவர்சிட்டியில் இப்போ இதெல்லாம் இருக்கவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் பேசிக்கிறாங்க. அண்டு சிலர் அடுத்து யார் அந்த விக்டிம் அண்டு அடுத்து யார் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒயன் இதெல்லாம் காதில் வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருது. ஸோ அன்னோன் நம்பர். அந்த காலை ஒயன் அட்டன் பண்ணுறா. அட்டன் பண்ணி எடுத்து காதில் வச்சுட்டு ஹலோ அப்படின்றா. ஸோ எதிரிலேருந்து எந்த வாய்ஸும் கேட்கல. கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் அவளுக்கு காதில் விழுவுது. அண்டு ஆஃப்டர் ஒரு மேல் வாய்ஸ் ஒரு மாதிரி டீப் வாய்ஸில் கேட்குது, மிஸ் ஒயன் அப்படின்னு அந்த வாய்ஸ் கேட்டோன்னே ஒயன் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறா. ஸ்டன் ஆகி நின்ட்டு யார் நீங்கள் அப்படிங்கும்போது அங்கேருந்து யூ ஹவ் பிகம் த குட் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை ஒயன் கேட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ அங்கேருந்து உங்கள் ப்ரொஃபஸரை நீ நம்பாத, பிகாஸ் நீ அப்படி நம்பினா அடுத்த டார்கெட் நீயாக கூட இருக்கலாம், அண்டு அவர் பக்கத்தில் இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் சொல்லுது. ப்ரொஃபஸர் கிம்சுக் சின்னா, பரவாயில்லையே, தட்ஸ் அ பிரில்லியன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் அப்படியே கட் ஆகுது. ஸோ ஃபோன் காலும் அப்படியே கட் ஆகிடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. அண்ட் ஆல்சோ அந்த அன்னோன் நம்பரை அவளால் ட்ரேஸ் பண்ண முடியல. உடனே அவள் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு சொக்சினோட ஆஃபீஸ் போகிறா. அவள் ஓடி போயிட்டுருக்கா. அந்த இடத்துல சொக்சின் அவர் ஒரு ஃபைல் எடுத்து உட்காந்து படிச்சுட்ருக்காரு. அப்போ சார் உள்ள ஓயன் சார், ஐ வாண்ட் டு சே சம்திங். என்னாச்சு?
சார் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்துச்சு அண்டு அவங்க சொன்னாங்க உங்களை விட்டு தள்ளி இருக்கணும்னு. அப்படிங்கும்போது ஜின் எந்த ஃபேஸ் ரியாக்ஷனும் காட்டல, பட் அவரோட கை மட்டும் அந்த டேபிளை டைட்டாக பிடிக்குது. அண்டு அவன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லை சார், அவங்க ஒன்லி உங்களை விட்டு தள்ளி இருக்க சொன்னாங்க, இல்லைன்னா அடுத்த விக்டிம் நான் ஆயிடுவேன்னு மிரட்டினாங்க. உனக்கு அந்த வாய்ஸ் ரெகக்னைஸ் ஆச்சா? இல்லை சார், ஐ டோன்ட் நோ. அப்படியே சுக்ஜின் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கார். அண்டு கொஞ்ச நேரம் சைலன்ஸ்க்கு அப்புறம், இனிமேல் உனக்கு ஏதாவது அன்வான்ட் கால் அல்லது அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தால் டிடெக்டிவ் காங் ஹாங் ஓட்டை உடனே இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ ஒயன், சார் உங்களுக்கு பயம் இல்லையா அப்படிங்கும்போது, பயம் இருக்குது பட் என்னை பற்றி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விண்டோ சைட் பார்க்குறாரு. அண்ட் அவர் கண்ணு ஃபுல்லாக ரொம்ப பெயின்ஃபுல், அந்த பெயின் தெரியுது. ஸோ அப்போ டிடெக்டிவ் காங்ஹாங்கோட ஆஃபீஸ் காட்டுறாங்க. அங்கே ஒயின் இந்த நம்பர் கொடுத்துட்டா. ஸோ அதை செக் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு அதை வெரிஃபை பண்ணால் அந்த நம்பர் இல்லைன்ற மாதிரி டெலிஃபோன்லேயே டைரெக்டாக காட்டுது. அதாவது டெலிஃபோன் டைரக்டரியில் அந்த ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த நம்பர் ரிஜிஸ்டரே ஆகாமல் அண்ட் ஆல்சோ இப்படி ஒரு நம்பர் இருக்குன்றதே தெரியாத மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ டிடெக்டிவ் காங்ஹாங்கோ யோசிக்கிறாரு, அப்போ இதை யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. அதே சமயம் அந்த டார்க்கான பிளேஸில் அந்த ஹூடி போட்ட ஃபிகர் அண்டு அந்த செஸ் காயின்ஸ் முன்னாடி இருக்குது. அண்டு செஸ் போர்டும் முன்னாடி இருக்குது. அதில் பிளாக் கிங்கு, பிளாக் குயின், பிளாக் பிஷப், பிளாக் நைட் அண்டு பிளாக் ரூக் இது எல்லாமே இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த ஹூடி போட்ட பர்சன் ஒரு டேப் ரெக்கார்டரை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒயன்ட்டு பேசினாங்கல்ல, அந்த வாய்ஸ் அதில் ரெக்கார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே அந்த ரெக்கார்டரை எடுத்து விட்டுட்டு அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஃபைனலி அவன் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்த சுற்றி பார்த்தா சியோல் நேஷ்னல் யூனிவர்சிட்டி மேப்பில் ஒரு சில இடம்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க. அண்டு அது என்னென்ன இடம்னா ஆஃபீஸ், அதாவது ஜின்னோட ஆஃபீஸ் ரூமு, தென் வந்து கிளாஸ் ரூம் நம்பர் 401 அண்ட் ஆல்சோ விமென்ஸ் ஹாஸ்டல் அதுவும் மார்க் ஆகிருக்கு. அண்ட் அப்படியே பார்த்தா 4th ஒரு மார்க் ஆகிருக்கு, ரெட் மார்க்கு. அது என்னென்னா ஒரு பாலடைஞ்ச, அதாவது அந்த யூனிவர்சிட்டிக்கு வெளியே இருக்குது ஒரு அபண்டன்ட் சாம்பர் இருக்குது. ஸோ அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனல் ஆன்சர் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் போலீஸ் அண்ட் யாருமே தேடாத இடமும் அதுதான். அது யூனிவர்சிட்டியை விட்டு வெளியே இருக்குது. ஸோ அந்த பர்சன் அதை சொல்லிவிட்டு ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிக்கிறாங்க. அவங்க ஃபேஸில் அந்த தண்டரோட லைட்ஸ் தெரியுது, பட் இன்னும் அவங்க ஃபேஸ் ரிவீல் ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஒயன் அவளோட காஃபி கப்பை பார்த்துட்டே அப்படியே உட்காந்துருக்கா. அண்ட் ஆல்சோ அவன் மைண்டில் ஒரே ஒரு வேர்ட்ஸ் தான், எஸ்டர்டே அந்த அன்னோன் காலில் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி உன் ப்ரொஃபஸரை நம்பாத அப்படின்னு, டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் ப்ரொஃபஸர்னு. ஸோ அதே அவளுக்கு எக்கோ ஆகிட்டே இருக்குது. அண்ட் அவள் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கா, எவிடன்ஸ் இல்லாமல் எதையும் நம்பக்கூடாதுன்னு. அதே டைம் இங்கே காங்ஹாங்கோ என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, டிடெக்டிவ் அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. லைக் வந்து விக்டிம் ஃபோட்டோஸ் அண்ட் ஆல்சோ ஜின்னோட ஃபோட்டோஸ், 1998 பிளட் மோன் ஃபைலு, தென் இன்னும் இந்த கேஸ்க்கு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் வச்சு பார்த்துட்ருக்காரு. பட் அவரோட ஃபோக்கஸ் ஜின்னோட ஃபோட்டோவுக்கு போகுது. அந்த ஜின்னோட ஃபோட்டோஸ் பக்கத்தில் ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டுட்டு, இவர் ஏதோ மறைக்கிறாரு, ஆனால் என்னன்னு தெரியல, பட் இவர் ஏதோ மறைக்கிறான்றனால இவரை சஸ்பெக்ட்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ ஒரு ஜூனியர் கேட்குறாரு, சார் அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறது? இனி நம்ம பீப்புள்ஸை சேஸ் பண்ணக்கூடாது, நம்ம இனி சேஸ் பண்ண வேண்டியது மோட்டிவை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதே டைம் ஜின்னோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் அந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியதை ரிமைண்ட் பண்ணுறாரு அண்டு போர்டில் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ இன்றைக்கி அவர் வந்து ஒரு மேப் வரைகிறாரு, அந்த சியோல் மேப். அண்டு அதில் அபாண்டன்ட் பில்டிங்ஸ் அண்ட் ஆல்சோ க்ரைம் ஸ்பாட்ஸு, தென் வந்து அந்த மாதிரி முக்கியமான இடங்கள் எங்கெங்கே இருக்குன்றதெல்லாம் மார்க் பண்ணி வரைஞ்சிட்ருக்காரு. அண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. என்ன இது வரைக்கும், அதாவது ஹிஸ்ட்ரியில் நடந்த க்ரைம்ஸ் எல்லாம் எங்கே நடந்துச்சு அந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒயனும் இதெல்லாமே நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கா அண்ட் எழுதிட்டுருக்கா, அதை அண்டர்லைன் பண்ணிகிட்ருக்கா. அண்ட் கிளாஸ் முடிஞ்சு எல்லோரும் போகிறாங்க. அப்போ அவர் வரைஞ்ச அந்த மேப்பும் அண்டு அந்த வில்லன் இருக்கார்ல, ஐ மீன் ஹூடி போட்ட அந்த ஃபிகர், அவர்
கிட்ட இருக்க அந்த இடத்துல இருக்க சியோல் யூனிவர்சிட்டி மேப்பும் ஒரே மாதிரி சிமிலராக இருக்குது பார்க்க. ஸோ கிளாஸ் முடிஞ்சு ஒயன் அச்சீவ் ரூம் போகிறா. அங்கே போயிட்டு சில நோட்ஸ் எடுக்கணுன்றதுக்காக. அண்ட் ஆல்சோ அவளுக்கு இப்போ இந்த யூனிவர்சிட்டியோட ப்ளூ பிரிண்ட் தேவை. ஸோ 1998 ப்ளூ பிரிண்ட்டை தேடி போகிறா. அந்த இடத்துல தேடும்போது ஒரு ரேக் பின்னாடி ஃபோல்ட் பண்ணப்பட்ட ப்ளூ பிரிண்ட், அதாவது இந்த யூனிவர்சிட்டியோட ப்ளூ பிரிண்ட் இருக்குது. அதை எடுத்து பார்க்குறா. அண்டு அவளுக்கு பெரிய ஷாக். பிகாஸ் அதில் ஒரு பில்டிங், அதில் இருக்க ஒரு பில்டிங் இப்போ இருக்க கரண்ட் மேப்பில் இல்லை. என்னென்னா அந்த பில்டிங் எஸ்டி எலைன் சாப்பல். அந்த சாப்பல், அதாவது அந்த பில்டிங் மட்டும் இப்போ கரண்ட்டில் இருக்க மேப்பில் இல்லை. ஸோ அப்போ அந்த லைப்ரரியன் சொல்கிறாரு, அதை ஒரு 20 years முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் இப்போ யாரும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது ஒயன் கேட்குறா, ஏன் எதனால் போக மாட்டாங்க? அது அது அந்த அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் 3 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் மறைஞ்சு போனாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடமே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒயன் கொஞ்ச நேரம் கழித்து அந்த கேம்பஸோட பேக் சைடு வழியாக போகிறா. லைக் அந்த இடம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அதில் ஒரு வே இருக்குது. அந்த வேவை ஃபாலோ பண்ணி போகிறா. போயிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக மரமாக இருக்குது. ஃபைனலி அந்த பில்டிங்கை கண்டுபிடிச்சிட்றா. ஒரு சில மரத்துக்கு நடுவில் இருக்குது அந்த பில்டிங். அந்த பில்டிங் ஒரு மாதிரி பாலடைஞ்சு அந்த வால் ஃபுல்லாக ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகி அண்ட் ஆல்சோ உடஞ்ச விண்டோஸ் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பார்க்கவே பயமாக இருக்குது. அது என்ன தான் வந்து ஒரு சாப்பலாக இருந்தாலும் பட் அது சாப்பல் மாதிரி இல்லை. பிகாஸ் அங்கே எந்த கிராஸுமே இல்லை. அந்த இடத்துல வந்து லைக் ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் இருக்குது, உடஞ்ச ஸ்டோன். அந்த இடத்துல காற்று சவுண்ட் அப்படியே நல்லா கேட்குது. அண்ட் ஒயன் அப்படியே நடந்து போகிறா. ஒரு மாதிரி டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறா. அங்கே கால் எடுத்து வச்சோடனே ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்குது. உள்ளெல்லாம் ப்ரோக்கன் பெஞ்சஸ், தென் வந்து பழைய கேண்டில்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாமே இருக்குது. அண்ட் அதை அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கா. ஸோ அப்போ திடீர்னு அவள் ஃபோன் லைட்டை ஆன் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு வாலில் ஒரு பெயிண்டிங் இருக்குது. லைக் அதை அவள் பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து அந்த ஒரு ஹாஃப் மூன், நம்ம சொன்னோம்ல ஒரு மாதிரி மூன் சிம்பிள் இருக்குது, சில்வர் அவங்க ரிங் யூஸ் பண்ணாங்கன்னு, அதே சிம்பிள் இங்கே ரெட் கலரில் வந்து வரைஞ்சிருக்காங்க. ஒயன் அதை பார்த்துட்டு, இது ஓல்டு அப்சர்வேட்டரியில் நான் இருக்கும்போது ஒரு செயின் சேரு அந்த பெண்டன் தானே அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. தென் அவள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு டோர் க்ளோஸ் ஆகிற சவுண்டு. பின்னாடி திரும்பி பார்த்தா அவள் வந்த வழி இருக்குல்ல, அந்த டோர் வந்து தன்னை போல் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதை பார்த்துட்டு ஒயன் அப்படியே ஃபுல்லாக டார்க்னஸ் ஆகிடுச்சு அந்த இடம். அவள் ஓட ஆரம்பிக்கிறா. ஓடி போய் அதை தட்டுறா. ஹலோ யாராவது இருக்கீங்களா? ஹலோ ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருக்கா. ஸோ அப்போ அந்த கம்ப்ளீட் டார்க்னஸ்குள்ளேருந்து ஒரு ஃபெமிலியரான வாய்ஸ், நீ இந்த பிளேஸை கண்டுபிடிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு லோவான வாய்ஸில் கேட்குது. ஒயன் இதை கேட்டுட்டு அவளோட ஹார்ட் ஒரு நிமிஷம் ஸ்கிப் ஆகிடுச்சு. இந்த வாய்ஸை கேட்டோன்னே ஒயன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையில் இருக்க ஃபோனில் இருக்க ஃப்ளாஷை வந்து ஆன் பண்ணுறா. ஸோ அந்த டைம் அவளுக்கு அப்படியே அந்த லைட்டாக அந்த ஷேடோ தெரியுது. அது வந்து ஒரு மாதிரி லாங் கோட் போட்டு ஹேர் ஒரு மாதிரி கோம் பண்ண மாதிரி வச்சுருக்கு. தென் வந்து அந்த ஃபேஸோட ரிஃப்ளெக்ஷன் அண்ட் அந்த ஷேடோ பார்க்க ப்ரொஃபஸர் கிம் சொக்சின் மாதிரி ஒரு செகண்ட் அவளுக்கு தெரியுது. அண்டு அப்படியே அந்த ஷேடோ அந்த லைட்டுக்கு மறைஞ்சு போயிடுச்சு. அப்போ வெளியே இருந்த ஒரு வாய்ஸ் ஒயன் அப்படின்னு. ஸோ ஜின்னோட வாய்ஸு. அதை கேட்டுட்டு ஒயன், அப்போ இவ்வளோ நேரம் உள்ளே என்கிட்ட பேசிகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒயன் யோசிக்கிறா. அந்த டைம் அவர் ஜின் வந்து வெளியே இருந்து கதவை தள்ளுறாரு. ஓல்டு டோர்ன்றனால அந்த லாக் உடஞ்சி அது ஓப்பன் ஆயிடுது. ஸோ ஜின் உள்ளே வந்தோன்னே ஒயன் ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரியே அங்கே அந்த இடத்துல ஒருத்தவங்களை பார்த்தேன் அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் ஜின்னுக்கு ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. சீரியஸ் ஆகிட்டாரு. அண்டு அவரோட ஃப்ளாஷ் வச்சு ஃபுல்லாக அந்த இடத்தெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அப்புறமேல அவருக்கு எல்லாமே நார்மலாக தெரியுது. பட் அவருக்கு ஏதோ ஒன்று சஸ்பீஷியஸாக இருக்குது. அண்ட் அப்படியே பார்த்தா அந்த ஒரு ஆல்டர் மேலே, அதாவது ஒரு பெஞ்ச் மேலே அங்கே ஒரு பீஸ் இருக்குது. அதாவது எப்பயும் போல் இன்றைக்கி இப்போயும் ஒரு செஸ் காயின் இருக்குது. அது என்னென்னா ஒயிட் கிங் இருக்குது. ஜின் அதை பார்த்ததும் அவரோட காமான ஃபேஸில் ஒரு மாதிரி டென்ஷன் தெரியுது. தென் அவர் மைண்ட்குள்ளேயே சொல்லிக்கிறாரு, இம்பாசிபிள் அப்படிங்கும்போது அது ஒயின் கேட்டுறா. அப்போ சார் என்ன இம்பாசிபிள்? எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த
அந்த காயின் இருக்குல்ல, ஸோ அந்த ஒயிட் கிங் எடுத்து அவரோட ஜோப்புக்குள்ளே போட்டுக்கிறாரு. இது வரைக்கும் அவர் இந்த காயின்ஸ் எல்லாமே Black காயின்ஸ், பட் இது ஒயிட் காயின்ஸ். ஸோ அவர் அதை யோசிச்சுட்டு அண்ட் அவர் சொல்கிறாரு, இப்போ தான் கேம் உண்மையாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ இதுக்கு மேலே வரதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய், அன்யோங்.